காலை ஆராதனை தொடங்குவதாக கூர்ந்து உங்கள் கை தொலைபேசியை சைலண்ட் மோட் இல்லதென்றால் அடைத்து வைக்கும்படியாக நான் தன்மையோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். கண்களை மூடி ஒரு நிமிடம் உங்களுக்குள்ளே நீங்கள் சுபித்துக் கொள்ளுங்கள். தேவன் இந்த ஒரு வாரம் முழுக்க உங்களை தேற்றி உங்களை பலப்படுத்தி ஆலயத்துக்கு கூட்டி வந்திருக்கிறார். உங்கள் மனதை சிந்தியை முன்னிலைப்படுத்தும்படியாக சுபித்துக் கொள்ளுங்கள். வேதத்திலிருந்து 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். 117 சங்கீதம் வசனம் 1-2 வரை. ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லோரும் அவரை போற்றுங்கள். அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது, கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. அல்லேலூயா. நம்முடைய தேவன் நல்ல தேவனாக இருக்கிறார், மகத்துவத்தின் தேவனாக இருக்கிறார். அந்த மகத்துவத்தின் தேவனை போற்றி பாடும் முன்னமாக சபையா யாவரும் எழுந்து நின்று எந்த கண்மலையார் என்ற பாடலை நாம் பாடுவோம். Amen.
எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி கொண்டு பரம்பிதாவே, அப்பா, இந்த காலை வேலைக்காக மறுபடியும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை ஆண்டவரே அதிகமாக நீ ஆசீர்வதித்ததுக்காக நன்றிகளை செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேலையில நல்ல ஒரு பருவ நிலை கொடுத்து ஆண்டவரே, எங்களை குடும்பமாக ஆண்டவரே உங்களுடைய ஆலயத்துக்கு நீ கூட்டி வந்ததுக்காக இந்த காலை வேலையில அதிகமாக நாங்கள் நன்றிகள் செலுத்துகிறோம். எங்களுடைய பலத்தினாலே ஆண்டவரே நாங்கள் எல்லா காரியமும் செய்ய முடியாது. ஆனாலும் ஆண்டவரே, நீர் இரக்கம் பாராட்டுகிற தேவன் ஆண்டவரே, பூர்ண பலத்தை கொடுத்து சுகத்தை கொடுத்து ஆசீர்வாதங்களை தருகிற தேவனா இருப்பதற்காக உங்களுக்கு அதிகமாக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில கூட ஆண்டவரே, இந்த ஒரு வாரத்துக்கு முழுக்க ஆண்டவரே நீ எல்லா தேவைகளும் நீ சந்தித்ததுக்காக இந்த காலை வேளையில அதிகமாக நன்றிகளை செலுத்துகிறோம். எங்களையும் எங்கள் குடும்பத்தாரும் சபையாரும் ஆண்டவரே நீர் பலப்படுத்துவதற்காக நன்றி. இவரோட செய்கிற வேலையை ஆசீர்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அப்பா, இவர்கள் எங்கு சென்றாலும் இந்த கரம் அவர் மேல் இருந்ததற்காக இந்த காலை வேளையில அதிகமாக நான் நன்றிகளை செலுத்துகிறோம். ஆண்டவரே, அப்பா, நீ நல்லவரா இருக்கிறேன். ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளை ஒருபொழுதும் கைவிடாத தேவனாக இருக்கிறேன். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே இறுதி மட்டும் நீர் இருக்கின்ற தேவனாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். நொறுங்குண்ட இதயமும் வேதனையான இருக்கிற இதயமும் நீர் கேட்டுகிற தேவனாக இருப்பதற்காக நன்றிகளை செலுத்துகிறோம். அப்பா, உங்களுக்கு அதிகமாக அந்த காலை வேளையில நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். நீர் நன்றி செலுத்தப்படக்கூடிய தேவன் ஆண்டவரே, மகாபரிவர், வல்லமையின் தேவன், மகிமையின் தேவன், அற்புதத்தின் தேவன், சதா காலமும் ஆண்டவரே எங்களை வழி நடத்துவதற்காக அந்த காலை வேளையில மறுபடியும் உங்களுக்கு நன்றிகளை செலுத்துகிறேன். இந்த காலை வேளையில கூட ஆண்டவரே அடியேனை காண செபிக்கிறேன். நல்ல ஒரு குல வளர்த்து கொடுத்து பாடும்படியாக என்னை கிருபை காட்ட வேண்டுமா கூட நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, இசைக்கரை வாசிக்கின்ற அந்த பிள்ளைகளையும் ஒரு பாதப்படையிலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இவர்களையும் நீ கண்ணோக்கி பார்க்க வேண்டுமா கூட செபிக்கிறோம். இவர்களும் சிறப்பாக வாசிக்க இந்த காலை வேளையில பூர்ண பலத்தை தர வேண்டுமா கூட செபிக்கிறோம். வேதத்தை வாசிக்கின்ற பிள்ளைகளுக்காக கூட நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, இவர்களையும் மத்தியிலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இவர்களும் ஆண்டவரோட வார்த்தை அழகாக வாசிக்க உதவி செய்யும். அப்பா, அந்த வேலையில் ஆண்டவரே திவ்ய செய்தி எழுதி வந்திருக்கிறேன். உங்களுடைய மகனுக்காக டீக்கன் ஜான் கண்ணாக்காக அந்த காலை வேலையில நாங்கள் வருகிறோம். அப்பா, அந்த மகனோடு தங்கியிருந்ததுக்காக நன்றி. அந்த மகன் ஆண்டவரே நீங்க கொடுக்க அந்த வார்த்தையானது, அந்த ஆயத்தப்பட்ட அந்த வார்த்தையானது ஆண்டே அவர் மறைந்து இந்த காலை வேளையில நீர் வெளிப்பட உதவி செய்யணுமா கூட சுபிக்கிறோம். அந்த வார்த்தை எங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமா இருக்கத்தக்க நாங்கள் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, ஏதோ தானோ நாங்கள் வாழாது பிடிக்க ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை நோக்கி நாங்கள் வாழ நீ உதவி செய்யணுமா கூட கெஞ்சுகிறோம். இந்த காலை வேளையில் ஆண்டவரே, குற்றம் குறைகள் பாவங்கள் யாவும் இருந்தால் பாதுபடியில நம்ம ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை நாங்கள் சுத்திகரிக்க வேண்டுமா கூட சுபிக்கிறோம். எங்களை மாறுதலை உண்டுபடுத்த வேண்டுமா கூட சுபிக்கிறோம். அன்றே மாற வேண்டிய இடத்துல எங்களை வாழ்க்கையை நாங்கள் மாற்ற வேண்டுமா கூட நாங்கள் சுபிக்கிறோம். ஆண்டவரே, பல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டே, நீரே ஒரே தேவனா இருப்பதற்காக நன்றி செலுத்தி இந்த ஜெபத்தை நாமத்தில் எடுக்கிறோம். ஜீவன் உள்ள பரம்பிதாவே, ஆமென். அமரும். மேலும் ஒரு பாடலை நாம் பாடுவோம். ஆத்மாவை நன்றி சொல்லு என்ற பாடலை நாம் பாடுவோம்.
இப்பொழுது மாறி மாறி வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி உபாகமம் 8ஆம் அதிகாரம் வசனம் 1 20 வரை. உபாகமம் 8ஆம் அதிகாரம் வசனம் 1 தொடங்கி 20 வரை மாறி மாறி வாசிப்போம். 1வது வசனம். நீங்கள் பிழைத்து பெருகி கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே பிரவேசித்து அதை சுதந்தரிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு விதிக்கிற எல்லா கட்டளைகளின் படியும் செய்ய சாவதானமாய் இருப்பீர்களாக. கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் நம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அடங்கும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழிகளையும் நினைப்பாயாக. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்ந்துக்கும்படி நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். இந்த 40 வருஷமும் உன் மேலிருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உன் கால்கள் தூங்கவும் இல்லை. ஒருவன் தன் புத்திரரை சிருஷ்டிக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிருஷ்டிக்கிறார் என்று நீ உன் இருதயத்தில் அறிந்து கொள்வாயாக. ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தருடைய வழிகளில் நடந்து அவருக்கு பயப்படும்படிக்கு அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ள கடவாய். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். அது கோதுமையும் வாற்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் அகத்திகளும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். அது தாட்சியா இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாதுமான தேசம். அது கல்லுகள் இரும்பாய் இருந்திருக்கும், செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகளுதுமான தேசம். ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கிறீர்கள். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை சோதிக்க கடவாய். உன் தேவனாகிய கர்த்தர் மறவாதபடிக்கும் நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ளாம போகாதபடியும் எச்சரிக்கையாயிரு. நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும்போது உன் ஆடு மாடுகள் திராட்சையாகி உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டானவைகள் எல்லாம் வருத்திக்கும் போதும் உன் இருதயம் மேன்மையானதும் உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதும் உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொல்லி வாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வண்ணாந்திர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கன்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும் உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்திரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும் என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை உனக்கு கொடுத்தவர். உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறந்து வேறு தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவித்து
அவர்களை பணிந்து கொள்வாயானால் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள் என்று இன்று உங்களுக்கு சாட்சியாய் அறிவிக்கிறேன். 20வது வசனம் சேர்ந்து வாசிப்போம். உன் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திற்கு நீங்கள் கீழ்ப்படிந்து கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அந்த ஜாதிகளுக்கு ஆமென். தேவன் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. உங்களை யாவரையும் உலுத்திராம் பைபிள் பிரஸ்பிட்டேரியன் தமிழ் ஆராதனைக்கு இந்த காலையில் அன்போடு நான் அழைக்கிறேன். ரொம்ப பேருக்கு மூஞ்சில் உற்சாகம் இன்னைக்கு இல்லை. எல்லாம் கவலையில் இருக்கிறீங்களோ? இல்லை பாட்டு வேகம் பத்தலையா? நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறத தேவனை ஆராதித்து உற்சாகப்படுத்துறதுக்காக. ஓகே, மகிழ்ச்சியோடு இருங்கள். அடுத்த பாடலாக சபையா யாரும் எழுந்து நின்று நீரே எல்லாம் நீரே எல்லாம் என்ற பாடலை நாம் பாடுவோம். இது ஒரு புது பாடலாக இருக்கிறதுனால உற்சாகத்துடன் பாடல் தெரிந்தவர்கள் என்னோடு பாடும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். நீரே எல்லாம் நீரே எல்லாம்
இப்பொழுது காணிக்கை தசம பாகத்தை நம்முடைய தேவனுக்கு நாம் வழங்குவோம். சோஸ்திர பாடலை நாம் பாடுவோம். ஜெபம் செய்வோம். அன்பான ஆண்டவரே, இந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. கொண்டு வருவாங்கப்பா, வருவாங்க காரணமாக எங்களை வழி நடத்தினேன் நன்றி செலுத்துகிறோம். வேலை கொண்டு ஒரு சில காணிக்கை தந்திருக்கோம். வேலை கொடுத்த காரங்களை ஆசீர்வதியும் தொடர்ந்து இந்த ஆராதனையும் தப்பா சமைக்கிறோம். நீரை எங்களை பொருட்படுத்தி வழிநடத்தும்படி எல்லா வலையேசனும் ஜெயிக்கும் சொல்லுங்கள். போதக ஜபத்தை ஏற்படுத்தும் முன்பாக உம்மை பாடாத நாட்களும் இல்லை என்று சொல்லி இந்த பாடலை பாடுவோம். இந்த பாடலுக்கு பிறகு நீங்கள் ஜான் கண்ணா நம்மை வழிநடத்துவார். பாடாத நாட்கள்
கண்களை மூடி ஜெபம் செய்வோம். உம்மை பாடாத நாட்கள் பல நாட்கள், உம்மை தேடாத நேரம் பல நேரம். ஆண்டவரே, பரிசுத்த தகப்பனே, உம்மை மறந்தவர்களாக பல நேரத்தில் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நடத்தி வந்திருக்கிறோம். எங்களுடைய விருப்பங்களையும் எங்களுடைய பலத்தை கொண்டு பல நேரம் எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை நாங்கள் நடத்த முயற்சித்திருக்கிறோம். பல நேரத்தில் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையின் இறுதி கட்டத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது எல்லாமே தோல்வியில முடிகிறதை நாம் பார்க்கிறோம். பல நேரத்தில் உம்முடைய கரங்களை நீர் விரித்து மறுபடியுமாக நீர் எங்களை அழைக்கின்ற தேவனாக இருக்கிறேன். உம்முடைய அன்பு, உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு போதுமானதாய் இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் பாடினது போல ஆண்டவரே, இந்த 6 நாட்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஏறெடுத்து பார்க்கும் பொழுது உம்மை தேடின நேரம், உம்மோடு நாங்கள் பேசின நேரம் எத்தனை நேரம். அதை இந்த நேரத்தில் நாங்கள் நினைத்து நாங்கள் வருத்தப்படுகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நாட்களும் நீர் எங்களோடு பேசுவதற்கு நீர் காத்து கொண்டு இருக்கிறீர். பேசுவதற்கு, எங்களோட ஐக்கியம் பண்ணுவதற்கு நீர் ஏக்கமாய் இருந்திருந்தீர் என்று நாங்கள் பல நேரத்தில் உணராமல் எங்களுடைய வாழ்க்கை பயணங்களை நாங்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டு போய்கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை தயவாய் மன்னியும். இந்த காலையிலே நேரத்தில் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே வருவதற்கான தகுதி இல்லாதவர்களாக நாங்கள் இருந்தாலும் உம்முடைய ஆணி பாய்ந்த கரம் எங்களை மீண்டுமாக அரவணைத்து, மகனே, மகளே, உங்களை நான் நேசிக்கிறேன் என்று சொல்லி எங்களுக்கு அந்த நம்பிக்கையை நீர் கொடுத்து வருவீர். அந்த வாக்கு தத்துவத்தை நீர் கொடுத்த தேவனாய் இருக்கிறபடினால் பல நேரத்தில் நாங்கள் அந்த வாக்கு தத்துவத்தில் மீறினவர்களாக காணப்பட்டாலும் ஆண்டவரே, உம்முடைய அன்பு அந்த இடத்தில் வெளிப்பட்டது. ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் பிழைத்திருக்கிறோம் என்றால் நீர் எங்கள் மேல் பாராட்டின அந்த தயவையும் நாங்கள் அன்பையும் நினைவு கூற இந்த நேரத்தை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்திக் கொள்கிறோம். இந்த 6 நாட்கள் நீர் எங்களை நடத்தின விதத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது மெய்யாகவே ஆண்டவரே, உம்முடைய தியாகத்தை
நாங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது நீங்க தொடர்ச்சியா எங்க மேல காட்டுகின்ற அந்த அன்பை நாங்கள் உணர்கின்றவர்களாக தொடர்ந்து நீர் எங்களை மாற்றும் ஆண்டவர். வாழ்க்கைக்குரியது இந்த குறுகியான வாழ்க்கையில் ஆண்டவரை நாங்கள் உண்மை முழு மனதோடு நாங்கள் ஆராதிக்கணும், முழு மனதோடு நாங்கள் தேடணும். எங்களுடைய ரட்சிப்பை நாங்கள் இழந்ததாலபடி ஆண்டவரை நீர் அழைக்கப்பட்ட அந்த நோக்கத்தை நாங்கள் நிறைவேற்றும்படி ஆண்டவரே அந்த பரலோக வாசலிலே நாங்கள் எங்களுடைய கால்களை பதிய வைப்போம் என்ற அந்த நிச்சயத்தை நீ தொடர்ந்து எங்களுக்கு கொடுக்கும்படி நாங்கள் வேண்டுதல் செய்வோம். எல்லா விதமான தப்பிதங்கள் பலவீனங்கள் எங்களுக்கு மன்னித்து ஆண்டவரை ஆராதனையில தொடர்ந்து எங்களோடு இடைப்பட நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். எங்களுடைய பலத்தினால் எல்லா ஆண்டவரே, எங்களுடைய விருப்பத்தினால் எல்லா ஆண்டவரே, நீர் எங்களுக்கு பாராட்டின அன்பை நிமித்தம் நாங்கள் நினைத்து பார்க்க நீ தொடர்ந்து எங்களுக்கு கிருபை பாராட்ட நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். அப்படியாக உலகத்தில் திருச்சபைய நேரம் இந்த ஒரு வார காலமாக நீ நடத்தி வந்தேன். எங்களுடைய வேலைகளை ஆசீர்வதித்து, எங்களுடைய பயணங்களை நீர் ஆசீர்வதித்து, எங்களுடைய குடும்பத்தை நீர் போஷித்து, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்கிறோம். பலருக்கு பலவிதமான வாழ்க்கை போராட்டங்களில் எல்லாருக்கும் அவர்கள் வேண்டிய கிருபையை நீர் பாராட்டி நீர் கொடுத்து வந்தீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்கிறோம். இன்னும் எங்களுக்கு இந்த வாழ்க்கையை கர்த்தருக்காக வாழ்ந்து முடிக்கணும் அப்படின்ற அந்த விருப்பத்தை நீர் கொடுத்து வருகிறீர். பல சூழ்நிலைகளில் இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? ஏன் எனக்கு, ஏன் என் குடும்பத்திற்கு? பல நேரத்தில் கேள்வியோடு ஒவ்வொரு நாட்களும் நாங்கள் கடந்து வரும்பொழுது மெய்யாக ஆண்டவரே உங்களுடைய கிருபை மாத்திரம் எங்களை தாங்கியது. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்கிறோம். சபையினரை நீர் வழிநடத்தினீர், காப்பாற்றினீர். ஆண்டவரே தேவைகளை நீர் சந்தித்தீர், ஜபங்களை நீர் கேட்டீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். தொடர்ந்து போராட்டத்தோடு இருக்கின்ற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையின் மூலம் நீர் அவர்களோடு தொடர்ந்து இடைப்பட நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். நோய்வாய்ப்பட்ட தேவ பிள்ளைகளுக்காக நாங்கள் இடத்தில் வருகிறோம். சரீர பலவீனத்தினால ஒவ்வொரு நாளும் போராடுகின்ற பிள்ளைகளுக்கு தேவன் தொடர்ந்து கிருபை பாராட்ட ஆண்டவரே இந்த பலவீனத்தின் மத்தியில் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். மருந்தின் மூலியமாக, சிகிச்சையின் மூலியமாக தேவன் என்னை பலப்படுத்துகிறார் என்ற அந்த விசுவாசத்துல, நம்பிக்கையில் ஆண்டவரே தொடர்ந்து பிள்ளைகள் இந்த ஜீவியத்தை போராட நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். எங்கள் மத்தியில் இருக்கின்ற முதியோர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம், தாய்மார்களுக்காக செபிக்கிறோம், தனிமையில் இருக்கின்ற பெற்றோர்மார்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து நீர் அவர்களோடு துணையாய் இருந்து, சகாயராயிருந்து ஆண்டவர் எல்லாவற்றிலும் நீர் அவர்களுக்கு சமாதானத்தை கொடுத்து தொடர்ந்து கர்த்தருக்காக இந்த வாழ்க்கையை வாழ அவர்களுக்கு அந்த நம்பிக்கையையும் பலத்தையும் தொடர்ந்து கொடுக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். எங்களுடைய வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்டவரே இந்த வாலிப பிள்ளைகள் தொடர்ந்து கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கையை தெரிவு செய்து தேவனுக்கு தங்களுடைய சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து ஆண்டவரே வாழும்படியான எல்லா விதமான பலத்தையும் ஆண்டவரே தைரியத்தையும் தொடர்ந்து கொடுக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். இயேசு அவர்களை நேசிக்கிறார் என்று
அந்த கல்வாரியின் ரத்தம், கல்வாரியின் காட்சிகளை ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நினைத்து பார்க்க என் பிள்ளைகளுக்கு தொடர்ந்து கிருபை பாராட்ட நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் வளரும்படி கர்த்தருடைய ஞானத்திலும் அறிவிலும் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு போதுமான பாதுகாப்பை நீர் தொடர்ந்து கொடுக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். படிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஞானத்தை தாரும், அந்த படிக்கின்ற ஆசைகளை தாரும். ஆண்டவரே வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்று அந்த விருப்பத்தை, அந்த வாஞ்சையை தொடர்ந்து தாரும். என்னோடு இருப்பவர் பெரியவர் என்று அந்த படிப்பின் மூலியமாக ஆண்டவரே இந்த பிள்ளைகள் காண்பிக்க ஆண்டவரே தொடர்ந்து கிருபை பாராட்ட நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே மேல் படிப்பு எத்தனைக்கின்ற பிள்ளைகளுக்கு தொடர்ந்து உங்களுடைய கிருபையை பாராட்டும். வாழ்க்கையில என்ன செய்யணும், எதை செய்யணும், எப்பொழுது செய்யணும் என்று அந்த நிதானத்தை கொடுத்து இந்த பிள்ளைகளுக்கு நீர் தொடர்ந்து கிருபை பாராட்ட நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய கட்டட காரியங்களுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே நீர் எதை செய்தாலும் நன்மைக்கு ஏதுவாக செய்து முடிக்கின்ற தேவனாக இருக்கிறேன். எங்களுடைய விசுவாசத்தின் அடிப்படையில நீர் காரியங்களை வாய்க்க பண்ணுகின்ற தேவனாக இருக்கிறேன். தொடர்ந்து ஆண்டவரே இந்த கட்டட காரியம் உங்களுடைய சித்த பிரகாரம் நடத்தும்படி நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். நாங்கள் எந்த ரீதியிலும் சோர்ந்து போகாதபடி தொடர்ந்து ஆண்டவரே நீர் முன் குறித்த அந்த நாட்களுக்காக நாங்கள் காத்திருக்கின்ற தேவச்சனங்களாக தொடர்ந்து நீர் எங்களை நடத்த, எங்களுடைய விசுவாசத்தை நீர் தொடர்ந்து உறுதிப்படுத்த ஆண்டவரே நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே இந்த வியாழக்கிழமையில் நடக்கின்ற இந்த ஸ்போர்ட்ஸ் டேக்காக செபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும், பருவநிலையை கர்த்தர் ஆசீர்வதித்து தாரும். பங்கெடுக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த ஐக்கியத்தில் ஆண்டவரே ஒவ்வொரு சபையினரும் வந்து கலந்து கொள்ள தேவனே இந்த ஐக்கியத்துக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க ஆண்டவரே, அதன் மூலியமாக எங்களுடைய விசுவாசம், எங்களுடைய சம்பாஷணை எல்லாவற்றையும் ஆண்டவரே பலப்பட ஆண்டவரே நீர் தொடர்ந்து கிருபை பாராட்ட நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே எங்களுக்கு முன்பதாக இருக்கின்ற எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் தொடர்ந்து நடத்துவீராக. சபையில ஏறெடுக்கப்படுகின்ற ஒவ்வொரு ஊழியங்களும் கர்த்தர் தொடர்ந்து இடைப்பட்டு ஆசீர்வதிக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே இந்த அடுத்த வாரம் எங்களுடைய இந்த ஏஜிஎம் கூட்டத்திற்காக நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் சபையார் எல்லாம் ஒருமனப்பட்டவர்களாக, சபையை கட்டுகின்ற தெய்வ பிள்ளைகளாக நல்ல ஒரு கமிட்டியை தேர்வு செய்ய எங்களுடைய சுய விருப்பம் அல்ல, ஆனாலும் நீர் இந்த சபைக்கு தலைவராய் இருந்து மேய்ப்பனாய் இருந்து காரியங்களை நடத்தும்படி நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். போதகருக்கு கீழே நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாக செயல்பட ஆண்டவரை தொடர்ந்து நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். எங்களுடைய சபையின் போதகருடைய ஊழியத்தையும் குடும்பத்தையும் தொடர்ந்து நீர் ஆசீர்வதிக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். இன்றைக்கும் கமாசுக்கு பயணப்பட்டிருக்கிற போதகருக்காக செபிக்கிறோம். நல்ல ஊழியங்களை ஏறெடுத்து விடுத்திரும்ப கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வாதத்தை கொடுக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே இன்றைக்கு உங்களுடைய வார்த்தையை நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம். நீர் என்ன எங்களுக்கு வைத்திருக்கிறோம், மன தாழ்மையோடு நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள ஆண்டவரே. ஒரே சரீரம், ஒரே ஆவி, ஒரே கிறிஸ்து, ஒரே ஞானஸ்தானத்துக்குள்ள வந்தவர்களாக ஒரே சிந்தையோடு நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக உங்களுடைய வார்த்தை கேட்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். தொடர்ந்து நீர் இந்த ஆராதனையோடு நீர் எங்களோடு இடைப்படும்படி அருமை இரட்சகரான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபத்தை எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சபையார் அமருங்கள். வேறு வாசிப்புக்கு நாம் கடந்து செல்வோம். சிறு பிள்ளைகள் உங்களுடைய வகுப்புக்கு போகலாம். Ephesians 5 verse 19 to 21. Speaking to one another in psalms and hymns, spiritual songs, singing and making melody in your heart to the Lord, giving thanks and always for all things to God the Father
in the name of our Lord Jesus Christ, submitting to one another in the fear of God. தமிழ்ல யாராவது ஒரு ஆள் வாசிக்கிறீங்களா? எபேசியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 19 தொடங்கி 21. சங்கீதங்களினாலோ கீர்த்தனைகளினாலோ ஞான பாட்டுகளினாலோ ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரித்து தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்தீர்கள். மீண்டுமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து என்னுடைய பிரசங்கம் வந்து இந்த ஆராதனை குறித்தான பிரசங்கமா இருக்குது. அதை நீங்க நோட் பண்ணியிருப்பீங்க. ரட்சிக்கப்பட்ட நாம் நமக்கு வாழ்க்கையில பிரதானமா இருக்கக்கூடிய ஒரு வேலை, ஒரு கடமை என்று நாம் சொல்லுவோம் என்றால் கடவுளை ஆராதனை செய்வது. அதனாலதான் இன்றைக்கு ஒவ்வொரு வாரமும் நம்ம வந்து ஆராதனைக்கு வரோம். இல்ல விருப்பப்பட்டு வரமோ கட்டாயப்படுத்தி வரமோ அது வந்து இரண்டாவது. ஆனா இன்னைக்கு தேவ பிள்ளைகள் என்று சொல்லும் பொழுது ஆராதனை என்ற இந்த காரியம் வந்து நமக்கு அவசியமாக இருக்குது. ஏன்னா பரலோகத்துல நம்ம வந்து ஒரு நாள் இருக்கும் பொழுது நீங்களும் நானும் 8 மணி நேரம் வேலைக்கு போவேன்னா, ஹாலிடேக்கு போவேன்னா, மற்ற காரியங்களை நம்ம வந்து நினைக்க வேண்டாம். எதுவுமே நம்மளோட வேலை வந்து பரலோகத்துல போனாக்கா கடவுளை வர்ஷிப் பண்ணிக்கிட்டே தான் இருக்க போறோம். 24 hours வர்ஷிப் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்ப அதை வந்து நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்கணும்னா, சில சமயத்துல இந்த ஆராதனையில ஒரு 1.5 மணி நேரம் நம்ம வந்து உட்கார்றதுக்கு கஷ்டப்படுறோம் இல்ல. ஏன்னா அது நம்மளுடைய பலவீனம், சரீரம் அப்படியாக நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறது இல்ல பல நேரத்துல. ஆனா 24 மணி நேரம் பரலோகத்துல நீங்களும் நானும் எப்படி ஆராதனை செய்வோம்? என்னைக்காவது நம்ம வந்து யோசிச்சு பார்த்திருக்கிறோம் இல்ல? இப்ப இந்த ஆராதனை, இந்த வர்ஷிப் என்று நம்ம வந்து சொல்லும் போது இந்த வர்ஷிப்ல நிறைய அங்கங்கள் இருக்குது. வர்ஷிப் என்று சொல்லும் பொழுது, ஆராதனை என்று சொல்லும் பொழுது உங்களுடைய மைண்ட்க்கு வருகின்ற காரியம் என்ன? ஆராதனை அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன? வெறும் பாடலா, ஜபமா, கர்த்தருடைய வார்த்தை அதாவது தேவ செய்தியா, இல்ல இறுதியாக நாம் செய்யக்கூடிய இந்த ஃபெலோஷிப், இது எல்லாமே இந்த ஆராதனைக்குள்ள அடங்கி இருக்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். ஆனா இன்னைக்கு நம்ம வந்து ஆராதனைக்கு வரும் பொழுது நம்மளுடைய சிந்தனை வந்து இந்த எல்லா காரியத்திலையும் நான் வந்து பங்கெடுக்கணும் அப்படின்னு நம்ம வந்து ஆராதனைக்கு வரோமா? இல்ல பாடல் தானே, அது போட்டோம், அது பாடிட்டோம் அவங்க, நான் வந்து தேவ செய்தியில வந்து பூந்துடுறேன். அதை விட மோசமா இருக்கு இன்னொரு காரியம் என்னன்னா, சில பேரு, நான் வந்து இத சும்மா ஒரு கற்பனைக்கு நான் சொல்லல, இதெல்லாம் கண்ணால பார்த்ததை வந்து நம்ம வந்து சொல்றோம். சில பேர் இந்த கடைசியில அந்த பெனடிக்ஷன் இருக்கு தெரியுமா, அதுக்குள்ள வந்து நுழைஞ்சிருவாங்க. ஏன்னா நான் இது வந்து ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு முன்னாடி வந்து நான் பார்த்த ஒரு காரியம். ஆராதனை ஓடி முடிய போது டக்கு டக்கு டக்குன்னு அந்த பிரதர் வந்து காடியை பாக் பண்ணி, நாங்க வந்து வெளியே நிக்கிறோம், காடியை வந்து பாக் பண்ணிட்டு அந்த ஆசீர்வாதத்துக்காக போறாரு உள்ள. Singing and praising not important, prayer is not important, கடவுளோட வசனம் முக்கியம் இல்ல, இதெல்லாம் முக்கியம் இல்ல, காணிக்க, தேங்க்ஸ் கிவிங் இதெல்லாம் முக்கியம் இல்ல. ஆனா அந்த கடைசியில பாஸ்டர் கை தூக்கி அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார்ல, அதுக்குள்ள நான் வந்து போயிருக்கோம். இதெல்லாம் எனக்கு வேணாம், அந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சா
போதும். இன்னைக்கு அந்த மனப்பாங்கோடு நீங்களும் நானும் ஆராதனைக்கு வரோம். சிந்திக்கணும். எத்தனை வருஷம் நம்ம ஆராதனை பண்ணி கொண்டு இருக்கோம்? எத்தனை ஞாயிற்றுக்கிழமை தவறா நம்ம ஆராதனை செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? ஆனா நம்மளுடைய ஆராதனை கடவுள் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கின்ற அந்த ஆராதனை முரண்மைய இன்னைக்கு நீங்களும் நானும் செய்யறோமா? எல்லாத்துக்குமே ஒரு வே இருக்கு. இதை இப்படிதான் செய்யணும், இதை இப்படிதான் செய்யணும். அப்ப கடவுள் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கின்ற அந்த ஆராதனை செயல்முறை இன்றைக்கு நீங்களும் நானும் செய்யறோம். இன்னும் எத்தனை காலம் நம்ம ஆராதனை நம்ம செய்ய போறோம்னு தெரியல. பிள்ளைகளை பார்த்து, வாலிப பிள்ளைகளை பார்த்து நான் கேட்கிறேன், எங்களுக்கு ஒரு காலம் வரும், அது முடிஞ்சு நீங்க ஆராதனைய நீங்க பங்கெடுப்பீங்க. இன்னைக்கு வருகின்ற காலங்களில தவறான முறையில தேவனுக்கு உகந்த ஆராதனை செலுத்தாமல் நீங்க உங்களுடைய இந்த கிறிஸ்துவ ஜீவியத்தை முடிக்க கூடும். சோ அதனால இந்த ஆராதனை குறித்து நீங்களும் நானும் சர்வ ஜாக்கிரதை உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். ஆராதனையில இன்றைக்கு நம்ம பார்த்தோம்னா சிங்கிங் அண்ட் பிரேசிங் இருக்குது. அப்புறம் ஜெபம், வேண்டுதல், அந்த பாகம் இருக்கிறது. அப்புறம் நன்றி செலுத்துறதுக்கான அது ஒரு ஒரு பாட்டு இருக்குது. அப்புறம் இப்போ இப்ப எல்லாம் முடிச்சுட்டு இந்த எக்ஸார்டேஷன் சர்மனுக்கு இந்த ஃபோர்த் பார்ட்டுக்கு நம்ம வந்துட்டோம். இது முடிஞ்சு ஆராதனை முடியும் போது நம்ம ஃபெலோஷிப்க்கு நம்ம போகிறோம். ஆனா இந்த 5 காரியங்களும் குறித்து நான் இன்னைக்கு பிரசங்கம் பண்ண போறது இல்ல. இந்த 5 காரியமும் வருகின்ற பிரசங்கத்துல நான் இந்த வருஷம் ஃபுல்லா நான் இது குறித்ததான் நான் பேச போறேன். ஆனா இன்றைக்கு இந்த ஆராதனைக்கு வருவதற்கு முன்பதாக சில ஆயத்தங்கள் நீங்களும் நானும் செய்யணும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அது மெய்யாகவே நம்மளுடைய பலத்தினால, நம்மளுடைய இந்த சரீர முயற்சினால நீங்களும் நானும் செய்ய முடியாது. அதனாலதான் வசனம் இப்படியாக சொல்லுது. யோவான் 4:24 எடுத்தவங்க வாசிக்கலாம். யோவான் 4:24 இப்படியாக வசனம் சொல்லுது. தேவன் ஆவியா இருக்கிறார். அப்படின்னா முதலாவது நீங்களும் நானும் என்ன உணரணும்? தேவன் இந்த நேரத்துல ஆவியா இருக்கிறார், நம்ம மத்தியில இருக்கிறார், நம்ம மத்தியில அசைவாடி கொண்டு இருக்கிறார். முதலாவது நீங்களும் நானும் ஐயோ கண்ணுக்கு தெரியலையே அப்படின்னு நீங்களும் நானும் தேட வேணாம். தேவன் நம்ம மத்தியில இருக்கிறார். இப்ப நீங்க அமர்ந்து கொண்டு இருக்கிறீங்க, நான் முன்னுக்கு நின்று பிரசங்கம் பண்றேன். ஏதோ ஒரு இடத்துல ஆவியானவர் நம்மளோடு இருந்து அசைவாடி கொண்டு இருக்கிறார். வாசிங்க. அவரை தொழுது கொள்ளுகின்றவர்கள் அப்படின்னா யாரை குறிக்குது? நம்ம எல்லாரையும், நம்ம எல்லாம் வர்ஷிப் பண்ணதான் வந்திருக்கிறோம். We came to worship the Lord. ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். நீங்களும் நானும் இந்த ஆராதனைக்கு வருவதற்கு முன்பதாக, கடவுளை நம்ம ஆராதனை செய்வதற்கு முன்பதாக, முதலாவது நீங்களும் நானும் என்ன உணரணும்னா, நம்மளுடைய சுய சரீரத்தினால, சுய பலத்தினால பரிசுத்த தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்க முடியாது. அந்த ஆவியான தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கணும்னா வசனம் என்ன சொல்லு? தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகின்றவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதனை செய்யும். முதலாவது பரிசுத்த ஆவியின் வழி நடத்துதல் உங்களுக்குள்ள வரணும். இந்த சரீரத்தை கொண்டு நீங்களும் நானும் அந்த ஆவியான தேவனை ஆராதிக்க முடியாது. மறந்துடாதீங்க, ஒவ்வொரு வாரம் நம்ம ஆராதனையில உட்காரலாம்.
ஓகே, பல நேரம் என்னோட பிரசங்கத்துல நான் வந்து சொல்லி இருக்கிறேன், வெறுமையா வந்து நீங்க வெறுமையா போலாம், நீங்க வந்து இங்க அட்டெண்டன்ஸ் போட்டுட்டு போலாம். ஆனா அந்த ஆவியான தேவனை, ஆவியானவருடைய உதவி இல்லாமல் நீங்கள் நானும் ஆராதிக்க முடியாது. சோ முதலாவது இந்த ஆராதனைக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாக நீங்களும் நானும், அதனாலதான் நம்ம வந்துட்டு இந்த வருஷம் ஆரம்பிச்சிலேருந்து நான் பிரசங்கம் பண்ணும் போது பல மாற்றங்களை நான் வந்து சபையில வந்து நான் பார்க்கிறேன். என்னன்னா இந்த ஆராதனை குறித்து நிறைய பேர் நம்ம எல்லாரும் வந்து ஆராதனைக்கு வெள்ளனையா வரும். நான் பிரசங்கம் பண்ணனால நீங்க எல்லாம் மனம் மாறி வந்திருக்கீங்க அப்படின்னு நான் வந்து ஒரு காலமும் சொல்ல மாட்டேன். கடவுள் உங்களுடைய உள்ளத்துல பேசி இருக்கிறார். அந்த ஆராதனையினுடைய முக்கியத்துவத்தை நீங்களும் நானும் உணர்றதுனாலதான் கர்த்தர் காத்திருப்பார், தேவன் காத்திருக்கிறார். அந்த உணர்வு உங்களுக்கு எனக்கு இருக்கிறபடினாலதான் நம்ம வந்து ஆராதனைக்கு வெள்ளனையா வரும். சோ அதை வந்து நான் ஏற்கனவே நான் சொன்னேன், இந்த ஆராதனைக்கு லேட்டா வர்ற அந்த பழக்கம் வந்து அது இதோட விட்டுருங்கன்னு நான் சொன்னேன். பலர் வந்து நீங்க வந்து அதை கடவுள் உங்களுக்கு உணர்த்தி ஆராதனைக்கு இன்னைக்கு ரொம்ப வெள்ளனையா வரீங்கன்னு, அது வந்து நல்லது. சரி, நல்லது என்று சொல்லும் பொழுது என்னத்துக்கு ஆராதனைக்கு வெள்ளனையா வரணும்? 9 மணிக்கு தானே. பிரியமானவர்களே, நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இந்த பலவீனப்பட்ட சரீரத்தோடு நீங்களும் நானும் ஆண்டவரை ஆராதிக்க முடியும். அப்ப நீங்க வந்து வெள்ளனையா வரும் பொழுது என்ன ஆகுதுன்னா, ஒரு காரியத்தை நீங்களும் நானும் செய்யணும். என்னதுன்னா, நம்ம வந்து அமர்ந்து ஆவியானவருடைய உதவியை நாட வேண்டும். பரிசுத்த ஆவியினுடைய உதவியை நீங்களும் நானும் நாடும். ஏன்னா இந்த சரீரத்தோடு நம்ம வந்து ஏன் ஆராதிக்க முடியாதுன்னா, பாருங்க, நம்முடைய சரீரம் பலவீனப்பட்டது இல்ல. நேற்று என்னென்னலாம் நம்ம வந்து செஞ்சோம், அந்த பலவீனம் வந்து இன்னைக்கு தான் காமிக்கும், அந்த சோர்வுகள் இன்னைக்கு தான் காமிக்கும். அதனாலதான் ஆராதனைக்கு வருவது வெள்ளனையா வர்றது மாத்திரம் இல்ல, நேற்றைய தினத்துல நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தோம், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆவி ஆத்மா சரீரத்தோட நம்ம வந்து கடவுளை ஆராதிக்கணும்னா, ஆவியிலே நிறைவு பெற்று சரீரம் வந்து அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கலன்னா, ஆவியின் நிறைவு நமக்கு வந்து வரும் பொழுது, பவுல் வந்து இந்த ஆவியின் நிறைவை வந்து எப்படி அவர் வந்து சொல்றாருன்னா, எபேசியர் வாசிச்சோம் 5:19 கீவர்ஸ். அந்த 18வது வசனத்துல அவர் இப்படியாக சொல்றாரு. 5:18 எடுத்தவங்க வாசிங்க. ஓகே, இந்த ஆவியின் நிறைவு நீங்களும் நானும் புரிஞ்சு கொள்ளணும்னா எப்படின்னா, இந்த மதுபானத்தை அறிந்த பிறகு, எத்தனை பேர் இங்க தண்ணி அடிப்பீங்க அப்படின்னு சொல்ல வரல. இந்த போதைக்கு அடிமையான, இப்ப குடிச்சு போதையா இருக்காங்கல்ல, இல்ல நான் இன்னும் வித்தியாசமா வேற என்னமோ சொல்ற மாதிரி இல்ல பாக்குறீங்க. ஏன்னா அப்கோர்ஸ் நம்மளுக்கு அந்த பழக்கம் இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, பொதுவா இந்த தண்ணி அடிக்கிறவங்க, மதுபானம் ஓவரா போட்டவங்களை வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒரு காரியம் நீங்க வந்து அவங்க கிட்ட பார்க்கணும், அவங்களா இருக்க மாட்டாங்க. இல்ல நான் சொல்றது உண்மைதானே? இல்ல இவர் சொல்றதுல என்னமோ ஒரு மிஸ்டேக் இருக்கு. நீங்க போய் ட்ரை பண்ணுவோம். சைமன், இன்னைக்கு போய் நான் நல்லா போட்டு பாக்குறேன், நீ என்னை பாரு, நானா இருக்கேன். இல்ல அப்படி நான் சொல்ல வரல. என்ன சொல்றேன்னா, பொதுவா இந்த மதுபான இத குடிச்சிட்டு அவங்க வந்து அவங்களா இருக்க மாட்டாங்க. என்னன்னா, அந்த போதை வந்து அவங்கள கண்ட்ரோல் பண்றத நம்ம வந்து பார்க்கிறோம். அதுதான் பவுல் வந்து என்ன சொல்றாரு, நீங்க மதுபானத்தை அறிந்து அதுல வர அந்த போதையை நான் வந்து சொல்லல, ஆனா பரிசுத்த ஆவியினுடைய வழி நடத்துதலை குறித்து அவர் வந்து பேசுறாரு.
அப்படின்னா ஆராதனைக்கு நீங்க பரிசுத்தாவின் அந்த உதவி கேட்கும் பொழுது, பரிசுத்தாவின் உதவி உங்களுக்கு வரும் பொழுது, இந்த ஆராதனையில நீங்களா இருக்க மாட்டீங்க. The Holy Spirit will control you throughout the worship. அதனால்தான் நம்மளுடைய பாடல்ல நம்ம வாரும் தூய ஆவியே, பரிசுத்த ஆவியே வாரும். எதற்கு? ஏன்னா பல நேரத்தில் நம்ம பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தி அது வரையும் வந்துடுறோம். பரிசுத்த ஆவியை என்ன செஞ்சிடறோம்? படியில உட்கார வச்சுட்டு பல நேரத்தில் உள்ள வந்துடுறோம். நம்மளுடைய சரீரத்தை கொண்டு இந்த சரீரத்தினுடைய பலத்தை கொண்டு நம்ம கடவுளை ஆராதனை செய்து பல நாட்கள் அப்படியாக பல ஆராதனையில அது போயிருச்சு. பரிசுத்த ஆவியே உதவியோடு அந்த பரிசுத்த தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கணும். முதலாவது 3 காரியங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இந்த பகுதியை முன்னிட்டு. அப்புறம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில, ஆபிரகாம் என்று சொல்லும் பொழுது ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை. வர்ஷிப் என்று சொல்லும் பொழுது ஒரு நபரை குறிக்கணும்னா ஆபிரகாம் போல ஆராதனை செய்தது யாருமே இல்லை. அவர் போற இடத்திலெல்லாம் அவர் பலிபீடத்தை உண்டாக்கி கர்த்தரை ஆராதித்ததை நம்ம பார்க்கிறோம். 3 காரியம் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது the element of worship, ஆராதனையின் அம்சங்கள்ல வரக்கூடிய இந்த 3 காரியங்கள், பரிசுத்த ஆவியின் உதவி நமக்கு வரும் பொழுது இந்த 3 காரியங்கள் நம்மளுடைய இந்த ஆராதனை நேரத்துல வெளிப்படும் என்று நம்ம பார்க்கிறோம். முதலாவது true worship as humility, உண்மையான ஆராதனையில் தாழ்மை இருக்கும். முதலாவது நீங்களும் நானும் தேவனுடைய பிரசன்னத்துக்கு வரும் பொழுது நீங்களும் நானும் கடவுளுக்கு முன்பதாக தாழ்மையா வரும். நம்மை தாழ்த்தி. ஓகே, நேற்று வரை நீங்க எப்படி இருந்தீங்களோ, என்னத்தை சாதிச்சீங்களோ அதெல்லாம் ஒரு மூலையில தூக்கி போட்டு இந்த தேவ பிரசன்னத்துக்குள்ள நீங்க காலடி எடுத்து வைக்கும் பொழுது உங்களுக்கும் எனக்கும் இந்த மனத்தாழ்மை மிக மிக அவசியம். கடவுளுடைய சன்னிதானத்துக்கு நீங்களும் நானும் வரும் பொழுது எவ்வளவு தொலைவு நம்ம நம்மளை தாழ்த்தி வரணுமோ நம்ம வரணும். நான் பிரசங்கம் பண்றவன், நான் மியூசிக் வாசிக்கிறவன், இன்னைக்கு நாங்க ஊழியம் செய்றோம், அதனால நாங்க இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் அப்படிலாம் இல்லை. நாம் எல்லாரும் கடவுளுடைய பார்வைக்கு முன்பதாக தாழ்ந்தவர்களாக தான் இருக்கு. அந்த முதலாவது அந்த மனத்தாழ்மை உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டும். எடுத்தவங்க வாசிங்க ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நம்மளுடைய சரீரங்களை கடவுளுக்கு முன்பதாக என்ன செய்யணும்? தாழ்த்தணும். ஆண்டவரே, நான் ஒண்ணுமே இல்லை, இந்த சரீரத்தை கொண்டு, இந்த பலத்தை கொண்டு, என்னுடைய அறிவை கொண்டு, என்னுடைய பலத்தை கொண்டு நான் உண்மை ஆராதிக்க முடியாது. மாறாக ஆண்டவரே, பரிசுத்த ஆவியின் உதவி எனக்கு நீர் கொடுத்து உமக்கு முன்பதாக நான் தாழ்ந்து வர நீங்களும் நானும் வேண்டிக் கொள்ளணும். அந்த கடைசி பகுதியில இருந்து சொல்லுது, இதுவே நீங்கள் செய்ய புத்தி உள்ள ஆராதனை. பவுல் ஏன் இந்த வார்த்தையை பயன்படுத்தினார்னு எனக்கு தெரியல. ஆனா அப்பயே புத்தி இல்லாத ஆராதனை தேவ ஜனங்கள் செய்து வந்தவர்களை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நம்மளுடைய ஆராதனை முரண்மை. எத்தனை நேரங்கள் இந்த சரீர பலத்தோடு நம்மளுடைய விருப்பத்தோடு நம்ம ஆராதனை செய்து புத்தி இல்லாத ஆராதனையை நாம் கடவுளுக்கு ஏறெடுத்து போயிருக்கோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பவுல் அப்படி சொல்றாருன்னா, இதுவே நீங்கள் செய்யக்கூடிய புத்தி உள்ள ஆராதனை. எது புத்தி உள்ள ஆராதனை? வாசிங்க மறுபடியும் அந்த பகுதியை, மேல் பகுதியில ரோமர் 12:1. அப்படி இருக்க
அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை ஆ. பரிசுத்தமும் இந்த சரீரத்தை நீங்க கடவுளுக்கு முன்பதாக ஒரு ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பதற்கு முன்பதாக, உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், நேற்று வரை இந்த சரீரம் எந்தெந்த காரியங்களுக்கு, எந்தெந்த பாவங்களுக்கு, கடவுளுக்கு விருப்பமில்லாத காரியங்களுக்கு இந்த சரீரம் பயன்பட்டதே என்று உங்களுக்கும் எனக்கு மாத்திரம் தான் தெரியும். கடவுளுக்கு தெரியும். என்ன சொல்றாரு? உங்க சரீரத்தை பரிசுத்தப்படுத்தி தேவனுக்கு பிரியமான அப்படின்னா பிரியம் இல்லாத ஆராதனை கூட நீங்களும் நானும் செய்ய முடியும்ல? ஜீவ பலியா வாசிங்க. ஜீவ பலியாக வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. ஒப்பு கொடுக்க வேண்டும். மனத்தாழ்மையா கடவுளுக்கு முன்பதாக இந்த சரீரத்தை நம்ம என்ன செய்யணும்? ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணும். sacrifice பண்ணணும். we must sacrifice ourselves. அதனாலதான் இந்த ஆராதனைக்கு நம்ம காலையில வந்துட்டு அந்த நேரம் இருக்கு பாத்தீங்களா, 15 நிமிஷம் 20 நிமிஷம், அது அந்த வேஸ்ட் பண்ற டைம் இல்லைங்க. நீங்களும் கடவுளும் அந்த டைமை பயன்படுத்தி நம்ம ஒப்புரவாகும். அந்த 15 நிமிஷம் 10 நிமிஷமோ 20 நிமிஷம் பத்தாதுதான். அதனாலதான் நான் சொன்னேன், நேற்றைய தினத்துல நம்ம எப்படி ஆயத்தப்படுத்தி இருந்தோம் சரீரத்தை, இந்த சரீரத்துக்கு வேண்டிய ஓய்வு நம்ம கொடுத்தோமா? நேற்று ராத்திரி இந்த பிரசங்கத்தை நான் ஆரம்பிச்சு முடிச்சிட்டேன். அது கொஞ்சம் கோத்ரூ பண்ணி கொண்டு இருக்கும் போது எனக்கு தெரியும், நேற்று ஜேடிஇத்தி பந்து விளையாட்டு ஓடிட்டு இருக்கு. நம்ம ஸ்டேடியத்துக்கு போற அளவுக்குலாம் நம்மளுக்கு அந்த இதெல்லாம் இல்லை. கடைசியா ஸ்டேடியம் எப்ப நீங்க கேட்டீங்கன்னா சரித்திரத்திலே இல்லை. ஜோரு ஸ்டேடியத்துக்கே நான் போனதில்லை. ஆனா ஜேடிஇத்தி விளையாடுது இல்லை. திங்கட்கிழமை லீவு தான் எல்லாருக்கும். நம்ம சிங்கப்பூர்ல வேலை சொன்ன லீவு இல்லை, இருந்தாலும் அந்த சந்தோஷத்துல கொஞ்சம் பங்கெடுத்துக்குவோமே அப்படின்னு டைம் ஓடுது. இருந்தாலும் ஜேடிஇத்தி தானே, கொஞ்சம் பார்ப்போம். இந்த போன்ல தட்டி கொஞ்ச நேரம் பார்த்தேன், செகண்ட். அப்ப அந்த பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த காரியம் தான் எனக்கு தோணுச்சு. ஒரு நேரம் உட்கார்ந்து பாக்குறேன்னு, நாளைக்கு இந்த சரீரம் தேவனுடைய சன்னிதானத்துல சோர்வு அடைஞ்சிருமோ? இதெல்லாம் நீங்களும் நானும் யோசிக்கணும். ஏன்னா இந்த சரீரம் நமக்கு இடம் கொடுக்கலன்னா ஆவியானவருடைய அந்த கீழ்ப்படிதலுக்கு நீங்களும் நானும் ஒப்பு கொடுக்க முடியாது. இதுவே நீங்கள் செய்யக்கூடிய புத்தி உள்ள ஆராதனை. கடவுளை நீங்களும் நானும் ஆராதனை செய்யணும்னா இந்த அறிவு, இந்த சிந்தனை எல்லாம் ஒருமானப்பட்டதா இருக்கணும். வாசிங்க பிலிப்பியர் 2:3 இப்படியாக சொல்லுது. இவனை விட நான் மேன்மையானவன், இவங்களை விட நான் மேன்மையானவன், இவங்களை விட நான் கொஞ்சம் பரிசுத்தத்துல கொஞ்சம் கூட, கை கட்டி முன்னுக்குன்னா பரிசுத்தம் அதிகம் அப்படின்னு இல்லை. அந்த சிந்தனையே உங்களுக்கும் எனக்கும் வரக்கூடாது. ஒரு போதகர் இப்படியாக சொல்றாரு, வாழ்க்கையில நம்ம எவ்வளவுதான் ரட்சிக்கப்பட்டு இந்த கிறிஸ்துவ ஜீவியத்தை நம்ம பயணம் மேற்கொள்ளும் பொழுது எப்பொழுதும் என்னைக்குமே மற்ற விசுவாசிகளை ஒரு பாவியா நம்ம பார்க்கவே கூடாது. Don't ever see others as a sinner. அப்படி நம்ம மற்றவர்கள் என்ன, நான் அவங்கள விட கொஞ்சம் பரிசுத்தத்துல கொஞ்சம் உயர்ந்தவன் அப்படின்னு நீங்களும் நானும் எப்ப நம்மளுக்கு அந்த சிந்தனை வருதோ, கடவுள்கிட்ட என்ன சொல்றோம்? ஆண்டவரே, நீங்களும் நானும் ஈக்குவலா இருக்கிறோம். ஏன்னா கடவுளுடைய பார்வையில நன்மை செய்கிறவ ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. எல்லாருமே தேவனுடைய கோபத்துக்கு ஆளாயிடும். அந்த மனத்தாழ்மையை நீங்களும் நானும்
அணிந்து கொண்டு சபைக்குள்ள வரும் பொழுதுதான் அந்த ஆவியின் நிறைவு நமக்கு வருகின்றதை நம்ம வந்து பார்க்கிறோம். வாசிங்க, இந்த பகுதியை வாசிங்க. எபேசியர் 4:4-6. எபேசியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 4-6. நம்ம ஒரே சரீரமாக இந்த ஆலயத்துக்குள்ள வரும் பொழுது அந்த பரிசுத்த தேவனை ஆராதிக்க நம்ம வந்து வரும் பொழுது எடுத்தவங்க வாசிங்க. 4:4-6. எபேசியர் 4:4-6. உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே கடவுள் நம்மளை அழைச்சிருக்கிறாரு, நம்மளை ரட்சித்திருக்கிறாரு. நீங்கள் ஒரே நம்பிக்கையில தான் நம்ம வந்து வந்திருக்கிறோம். ஓகே, இன்னைக்கு எல்லாரும் ஒரே நம்பிக்கையினால தான் ஒரே கூரைக்குள்ள நம்ம வந்து அமர்ந்து இருக்கிறோம். ஓகே, யாராவது கத்தோலிக்கல் இருக்கிறீங்களா? இல்ல, ஒரே நம்பிக்கையில தான், ஒரே இயேசுவை தான் நம்பி வந்திருக்கிறோம். யாராவது சீஷர்களை நம்பி நீங்க வந்து உட்கார்ந்துருக்கோமா? இல்ல, ஒரே இயேசு தான், ஒரே நம்பிக்கை தான். நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரம். அந்த ஆவியின் வழிநடத்துதல் வரும் பொழுது நீங்களும் நான் எல்லாரும் அந்த ஆவியின் நிறைவுக்காக வேண்டுதல் செய்யும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த ஒரே சரீரமா நம்ம வந்து மாறணும். ஒரே ஆவி, ஒரே பரிசுத்த ஆவி. வேற ஆவி எதுவும் இருக்குதா? இருக்கக்கூடாது. இல்ல, நீங்க என்னை பார்க்கறத பார்த்தா ஒரே பரிசுத்த ஆவிதான் கடவுள் நமக்கு கொடுத்துட்டு போன ஒரே தேற்றரால ஒரே பரிசுத்த ஆவி, ஒரே கர்த்தர், ஒரே இயேசுவை தான் நம்ம வந்து ஆராதனை செய்யணும். ஒரே விசுவாசம் தான், ஒரே நம்பிக்கை தான் நமக்கு எல்லாருக்குமே. வித்தியாசமான நம்பிக்கை இல்ல, ஒரே ஞானஸ்தானம் தான். வித்தியாசமா பாஸ்டர் ஜேம்ஸ் யாருக்காவது கொடுத்திருக்கிறாரா? என்ன சில பேருக்கு அந்த ஆரம்ப காலத்தில் உள்ளவங்க முழுக்கு ஞானஸ்தானம் தெளிப்பு, அதை பத்தி நான் பேசுறேன். வித்தியாசமா தண்ணீருக்கு பதிலாக நெருப்பு கொட்டி, இன்னைக்கு முடிவெட்டுற கடையில முடிவெட்ட சொன்னா தலையை கொளுத்தி விடுறான், அது கேட்ட ஒரு ஸ்டைல்ன்றான். அந்த மாதிரி ஞானஸ்தானத்துல வித்தியாசமான ஞானஸ்தானம். ஓகே, அது அந்த முழுக்கு தெளிப்பு, அதை பத்தி நான் வந்து பேசல. என்னன்னா அந்த தண்ணீர் அடையாளம், அதுதான், அவ்வளவுதான். ஒரே ஞானஸ்தானம் தான் உங்களுக்கும் எனக்கும். அப்ப ஒரே ஆவி, ஒரே சரீரம், ஒரே கிறிஸ்து, ஒரே உபதேசத்துக்குள்ளதான் நம்ம வந்து வரும் பொழுது அந்த மனத்தாழ்மை நீங்களும் நானும் அணியும் பொழுதுதான் அந்த ஆண்டவரே நீங்களும் நானும் ஒருமனப்பட்டவர்களாக ஆராதனை செய்யும். அந்த ஒப்பு கொடுத்துதல் இல்லைன்னா, அந்த மனத்தாழ்மை உங்களுக்கும் எனக்கும் இல்லைன்னா என்ன ஆகும்னா, அந்த பரிசுத்த ஆவியினுடைய அந்த வழி நடத்துதலுக்கு நீங்களும் நானும் ஒப்பு கொடுக்கலன்னா ஆரம்பத்திலே என்ன ஆகும்னா, நம்மளுடைய சரீரத்துக்கு நம்முடைய ஞானத்துக்கு எட்டின காரியத்தை தான் இந்த ஆராதனையில நம்ம வந்து செய்ய பார்ப்போம். சில நேரத்துல பாருங்க, ஒரு 10 நிமிஷம் பிரசங்கம் கூட போயிடுச்சுன்னா, இல்ல சரியாதான் வருது, பேசிக்கிட்டே இருக்கிறாரு. ஒரே ஆவியில நம்ம எல்லாரும் நடத்தப்பட்டோம்னா, when the spirit leads us, 10 நிமிஷம் கூடியோ இல்ல 1 மணி நேரம் கூடியோ நம்ம வந்து அமர்ந்திருக்கோம். எப்ப நம்மளுடைய சரீரத்துக்கு நம்ம வந்து இடம் கொடுக்கிறோமோ, பலவீனப்படுதில்லை, உண்மைதான். பலவீனப்படும் பொழுது அது ஒத்துழைப்பு கொடுக்காது. அது வந்து நம்ம வந்து பார்க்கணும். முதலாவது அந்த மனத்தாழ்மை உங்களுக்கும் எனக்கும் நம்ம வந்து வரணும். இரண்டாவதாக ட்ரூ வர்ஷிப் அஸ் ஃபேத், உண்மையான ஆராதனையில விசுவாசம் இருக்கும். என்ன நாங்க என்ன விசுவாசம் இல்லாம ஆராதனைக்கு வரோம்? விசுவாசம் பாருங்க, கடவுள் இன்றைக்கு என்னோட பேசுவார், அந்த நம்பிக்கை உங்களுக்கும் எனக்கு வரும். கடவுளை எனக்கு இன்னைக்கு விடுதலை கொடுப்பார் என்ற அந்த நம்பிக்கை உங்களுக்கும் எனக்கும் வரும். அந்த விசுவாசத்தோட அந்த நம்பிக்கையோடு நம்ம வந்து கடவுளுடைய சன்னிதானத்துல வந்து அமர்ந்து, கடவுளை இன்னைக்கு என்னை ஆசீர்வதிப்பாரா தெரியலையே,
சந்தேகம் உங்களுக்கும் எனக்கும் வரவே கூடாது. ஆண்டவரே, இன்றைக்கு நான் ஒரு விண்ணப்பத்தோடு நான் வந்திருக்கிறேன், ஒரு காரியத்தோடு உங்களுடைய சன்னிதானத்துல வந்திருக்கிறேன். நீங்க உங்களோட விசுவாசம் அங்க வந்து உறுதிப்படும் பொழுது அந்த காரியம் நம்மளோட வாழ்க்கையில நடைபெறும். ஆபிரகாமுடைய வாழ்க்கை உங்க எல்லாருக்கும் தெரியும். நம்ம வந்து நிறைய நேரம் வந்து படிச்சிருக்கிறோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை, ஆபிரகாம் போல விசுவாசமா இருந்த ஒரு மனுஷனை, அதாவது பார்க்காதது எல்லாத்தை குறித்து கடவுள் அவருக்கு வெளிப்பட்டதை நம்ம வந்து பார்க்கிறோம். அது மேல அவர் நம்பிக்கை வச்சாருன்னு பார்க்கிறோம். 100 வயசு ஆபிரகாம் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு 100 வயசுல தான் குழந்தை கொடுப்பேன்னு சொல்றாரு. அப்ப அந்த காலகட்டம் வந்து கடந்து வரும்பொழுது எவ்வளவு விசுவாசமா இருந்திருப்பாரு. ஏன்னா கடவுள் வாக்கு தத்தம் கொடுத்துட்டாரு. நம்ம தான் வாக்கு தத்தத்தை பல நேரத்துல மீறுறோம். கொடுப்பேன் என்று சொல்றது பல நேரத்துல கொடுக்க மாட்டோம். வருவேன் அப்படின்னு சொன்னா ஆன் தி வே இருக்கும். ஆனா கடவுள் வந்து வாக்கு தத்தம் கொடுத்தாருன்னா அவர் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகின்ற தேவனாக இருக்கிறார். காலங்கள் அது போலாம், நேரங்கள் அதிகரிக்கலாம், ஆனா சொன்னதை அவர் வந்து செய்து முடிப்பார். ஒரு பாடல் கூட இருக்குல்ல, சொன்னதே பாட மாட்டீங்களோ? அந்த பாட்டு கேட்டது இல்லையோ? சொன்னதை செய்வார், அப்புறம் சொல்வதை செய்வார். இன்னைக்கு நம்ம வந்து பல நேரத்தில் சொல்றதை நம்ம வந்து செய்யறதில்ல, மாறாக செய்வோம். ஆபிரகாமோட வாழ்க்கையில் அவர் விசுவாசத்தை பார்க்கும் பொழுது எபிரேயர் 11:6 இப்படியாக ஆபிரகாமை குறித்து வாசிக்கிறோம். எபிரேயர் 11 ஆபிரகாமுடைய விசுவாசத்தை குறித்து இந்த பகுதி வந்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் குறிப்பாக எபிரேயர் 11:6 இந்த விசுவாசம் இல்லாமல் வந்து ஆராதனை செய்வதை குறித்து போட்டிருக்குது. 11:7 எபிரேயர் 11:6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத. இந்த வசனத்தை நல்லா பாருங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். அப்படின்னா ஒரு நம்பிக்கை இல்லாம, ஒரு விசுவாசம் இல்லாம தேவன் மேல நம்பிக்கையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க அது வந்து பொய்ன்னு சொல்ற கூடாத காரியம். சொல்ற நல்லது இல்லை. அப்படி நான் விசுவாசம் இல்லை, எனக்கு கடவுள் செய்வாரா இல்லையா ஒரு கேள்வியோட நான் வந்து வாழ்ந்துகிட்டு கடவுள் மேல நான் பிரியமா இருக்கிறேன் சொல்றவன் பொய்யன்னு தான் நம்ம வந்து சொல்றோம். கடவுள் மேல நான் பிரியமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவன் அவன் வந்து என்ன செய்வான்னா விசுவாசத்தோட இருப்பான். அதுதான் ஆபிரகாமோட வாழ்க்கையில நம்ம வந்து பார்க்கணும். வாசிங்க ஆதியாகமம் 22:5 இந்த ஆபிரகாம் வந்துட்டு ஈசாக்கு பலி கொடுக்கின்ற இந்த காட்சியை வந்து நம்ம வந்து பார்க்கணும். ஆதியாகமம் 22:5 அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருப்பர், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான். இங்க கடவுள் வந்துட்டு 3 நாளைக்கு முன்னாடி ஆபிரகாம் சொல்றாரு. என்ன சொல்றாரு? குழந்தை கொடுத்துட்டாரு, வாக்குத்தத்தம் நிறைவேறிடுச்சு. அப்ப குழந்தைக்கு ஏறத்தாழ ஏன்னா அவன் வந்து பேசுறான்னா அட்லீஸ்ட் ஒரு 5 வயசுக்கு மேலன்னு வச்சுக்கோமே. என்ன வயசுன்னா அது இப்ப முக்கியம் இல்லை, குழந்தை. ஓகே, கடவுள் வாக்குத்தத்தம் பிரகாரம் அவர் வந்து குழந்தையை கொடுத்துட்டாரு. அப்புறம் நிச்சயமா சந்தோஷமா இருந்திருப்பார்ல. ஓகே, இப்ப ஒரு நாள் கடவுள் வந்து சொல்றாரு, ஆபிரகாமே உன் மகனை மலைக்கு கொண்டு போய் என்ன செய்ய சொல்றாரு? பலி கொடுக்க சொல்றாரு. உங்களுக்கும் எனக்கும் பல வருஷம் நீங்க வந்து ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணி கடவுள் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டு காரியங்களை வாய்க்க பண்ணுகிறான்னு வைங்க. வாய்க்க பண்ணி ஒருவேளை கொஞ்ச காலத்துல மறுபடியும் ஆண்டவர் வந்து சொல்றாரு, நான் கொடுத்தது எனக்கு மறுபடியும்
கொடு. உங்க மனநிலை எப்படி இருந்திருக்கும்? ஆனா வேத வசனத்துல இப்படியாக போட்டிருக்குது. 22ஆம் அதிகாரத்துல, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம், வாசிங்க, இது கொஞ்சம் நீல வசனம். 22ஆம் அதிகாரம் அந்த அந்த பகுதியை ஓகே பரவாயில்ல, நீங்க வாசிக்க வேணாம். 22ஆம் 1ஆம் வசனத்துல ஆண்டவர் ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சோதிக்கிறாரு. 2வது வசனத்துல அவர் கட்டளை இடுகிறாரு, உன்னுடைய மகனை கூட்டி மொரியா மலைக்கு நீ கொண்டு போய் தகன பலியாக நீ ஒப்பு கொடு. அந்த 2வது வசனம் முடிஞ்சு பாருங்க. அந்த 2வது வசனம் முடிஞ்சு 3ஆம் வசனத்துக்கு வருவதற்கு முன்பதாக ஆபிரகாமுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கு? நீ மலைக்கு போன்னு சொல்லி இருந்தா பரவாயில்ல, என்ன சொல்றாரு? ஒரு 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 செய்தியை ஃபுல்லா கடவுள் சொல்றாரு, மலையில போய் மகனை பலி கொடுன்றார். இப்ப ஆபிரகாம் நான் என்னத்த பலி கொடுக்கணும்னு யோசிக்க வேண்டியது இல்லை. என்ன செய்யணும், எதை செய்யணும்னு கம்ப்ளீட்டா ஆண்டவர் சொல்லிட்டார். அப்ப அந்த இரவு அவரோட மனநிலை எப்படி இருந்திருக்கும்? அவருடைய விசுவாசம் எப்படியாக ஆட்டம் கண்டிருக்கிறோம். ஆனா வேத வசனம் அதெல்லாம் எழுதலைன்னா 3வது வசனத்துல அந்த காரியம் சொன்ன பிறகு வாசிங்க. 3வது வசனம், அதிகாலையில எழுந்துட்டாரு. லேட்டா போவோம், அதிகாலையில் அப்படின்னா அந்த பலியிடுறதுக்கு எவ்வளவு ஆர்வமா இருந்திருப்பாரு. வாசி. வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். கடவுள் சொல்றாரு ஈசாக்க பலி கொடுன்னு. இவரு சீலாப்பா சொல்லிட்டாரோ? ஆண்டவரு ஒரு ஆண்டவர் தூக்கத்துல சொல்லிட்டு இருக்காரு. நான் தூக்கத்துல தான் கேட்டேன். அவர் எந்திரிச்சு என்ன பலி கொடுக்கணும்னு கன்ஃபார்மா தெரிஞ்சு ஈசாக்க கூட்டிட்டு போறாரு. ஈசாக்கு தான் பலி கொடுக்க சொல்றாரு. ஆண்டவர் சீலாப்பா சொல்லிட்டாரு, நம்ம நல்ல ஒரு ஆட்டுக்குட்டியை தேடி வீட்டுல அவர் எடுத்துட்டு போல பாருங்க. கடவுள் கொடுத்த அந்த கட்டளைய முழுமையா அவர் அவ்வளவு ஒரு விசுவாசம் எடுத்துட்டு போறாரு. இப்ப நீங்க 5ஆம் வசனத்துல வாசிங்க. அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரனை நோக்கி என்ன சொல்றாரு பாருங்க. அவரோட விசுவாசம் என்ன லெவல்ல இருந்திருக்கிறோம் நீ பாருங்க. நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்க, நானும் பிள்ளையாண்டானோ நானும் ஈசாக்கும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு திரும்பி வருவேன் என்று போடல. பலியிடணும், ஆனாலும் அவர் சொல்றாரு திரும்பி வருவோம். இப்ப இந்த கேள்விக்குறி எங்கன்னா அப்ப என்னத்த பலியிடுகிறது? இல்ல, கடவுள் சொல்லிட்டாரு ஈசாக்க பலி கொடுன்னு. ஈசாக்க கொண்டு போறாரு மேல வரையும். ஆனா கீழே விசுவாசத்தோட என்ன வேலைக்காரங்கிட்ட சொல்றாரு, திரும்பி வருவோம். அதுதாங்க விசுவாசம். அதுதான் விசுவாசம். என்ன அவர் விசுவாசிச்சாரு? எனக்கு வாக்கு தத்தம் கொடுத்த கடவுள் இவ்வளவு நாள் கொடுத்த அந்த மகனை பலியிட சொல்றாரு. பலி கொடுக்கின்ற தேவன் என்னுடைய விசுவாசத்துக்கு ஏற்ற காரியங்களை செய்ய முடியாதா என்ற அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை அவருக்கு இருக்கு. அப்ப இன்றைக்கு நம்ம ஆராதனைக்கு வரும் பொழுது கடவுள் செய்வார் என்ற அந்த நம்பிக்கையோட வரணும். அந்த விசுவாசத்தோடு நீங்களும் நானும் வரணும். 3வது, ஆராதனையின் வழிநடத்துதல், பரிசுத்தாவின் வழிநடத்துதல் நமக்கு வரும் பொழுது
ட்ரூ வர்ஷிப் as obedience. இன்றைக்கு இந்த பகுதியில் தான் இன்னைக்கு பல நேரத்தில் நம்ம வந்து ஃபெயில் ஆயிடும். ஓகே, அந்த கீழ்ப்படுகிற தன்மை நமக்கு வந்து வரமாட்டேங்குது. நம்ம பொதுவாகவே பரிசுத்தாவின் வழி நடத்துதல் இல்லைன்னா கூடயும் இந்த கீழ்ப்படிதல் என்று வரும்பொழுது உங்களுக்கும் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறது, சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படுகிறது, அரசாங்கத்துக்கு கீழ்ப்படி, வேலை இடத்துல கீழ்ப்படுகிறது, இல்ல கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர்கள் உற்றார்கள் எப்படி சுத்தி பார்த்தாலும் ஏதோ ஒரு விதத்துல நம்மளுக்கு கீழ்ப்படிய ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது உங்களுக்கும் எனக்கும் வரணும்னா ஆராதனையில பரிசுத்த ஆவியினுடைய வழிநடத்துதல் மிக மிக அவசியமாக இருக்கு. நம்ம வந்துட்டு கீழ்ப்படியில ஆபிரகாமோட வாழ்க்கையில 2வது பகுதியில் நம்ம வந்து பார்க்கும் பொழுது அவர் கீழ்ப்படிச்சாருங்க. ஒரே ஒரு காரியம் தான், அவரோட கீழ்ப்படிஞ்சனால்தான் அந்த இடத்துல அவருடைய விசுவாசம் வந்து காக்கப்பட்டதை நம்ம வந்து பார்க்கிறோம். கடவுள் சொன்ன அந்த விதத்துல, ஆண்டவரே என்ன ஆண்டவரே பலி கொடுக்க சொல்லியிருக்கீங்க, இவ்வளவு நாள் கழிச்சு எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்திருக்கிறீங்க, இப்ப மறுபடியும் என்ன கேட்கறீங்களே, மறுபடியும் பலியிட சொல்றீங்கல்ல. பிள்ளையாண்டார் கேட்கிறான், ஐசா கேட்கிறான், ஆபிரகாமை பார்த்து அப்பா எங்க பலியிட ஒண்ணுமே காணும், ஒண்ணு சொல்லல. ஆபிரகாம் கூட்டிட்டு போயிட்டே இருக்கிறாரு. கடவுள் சொன்னது, கடவுள் சொன்னதை நான் செய்து முடிப்பேன். அந்த கீழ்ப்படிதல் லெவலை வந்து நீங்களும் நானும் பார்க்கும் பொழுது செமேசி. அப்ப பரிசுத்த ஆராதனைக்கு நீங்களும் நானும் வரும் பொழுது இந்த பாடல் எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாக இந்த கீழ்ப்படிதல், ஆண்டவரே நான் பரிசுத்த ஆவியை கீழ்ப்படிதல். ஸோ பல நேரத்தில் நம்ம வந்துட்டு பாருங்க, இந்த ஆவியின் உதவி இல்லாம நம்ம வந்து we try to approach Jesus. திரியேகத்தை நம்ம வந்து பார்க்கும் போது பிதா குமாரன் பரிசுத்தார் 3 பேரும் ஒன்று. ஆனா பல நேரத்துல இந்த பரிசுத்த ஆவியின் உதவி இல்லாம நம்ம வந்து என்ன செய்யறோம், ஆண்டவரை ஆராதிக்க பார்க்க. அப்ப என்னத்துக்கு நமக்கு வந்து கடவுள் பரிசுத்த ஆவியை நம்ம வந்து வச்சுட்டு போனாரு? எல்லாத்துக்கும் ஒரு என்னது, there is a way. பரிசுத்த ஆவியின் நிறைவோடு தான் நீங்கள் கிறிஸ்துவிடம் வர முடியும். அதனால்தான் நம்மளோட விண்ணப்பங்கள் எல்லாம், நம்ம பல நேரத்தில் நம்மளோட ஜெபிக்கின்ற விதத்தை பாருங்க. நம்ம வந்து இப்ப உங்கள்கிட்ட நான் வந்து கேட்கிறேன், நம்ம வந்து பிதாவின் இடத்துல வேண்டுதல் செய்யணுமா, இயேசுவின் இடத்துல வேண்டுதல் செய்யணும்? நீங்க சொல்லுங்களேன். இல்ல பரிசுத்த ஆவியின் இடத்துல நம்ம வந்து வேண்டுதல் செய்யணும். 3 பேர் இடத்துல வேண்டு செஞ்சாலும் தவறு இல்லை. ஆனா அந்த வேவை வந்து நம்ம வந்து பார்க்கும்போது, கிறிஸ்து நமக்காக சிலுவையில மரிச்சிட்டு அவர் வந்து பரலோகத்துக்கு போயிருக்கலாம். ஏதாவது ஒண்ணுன்னா எனக்கு டைரக்டா நீங்க வந்து என்கிட்ட தொடர்பு கொள்ளலாம். ஆனா பரிசுத்த ஆவியை நமக்கு வந்து கொடுத்துட்டு போனாரு. நம்ம யோசிக்கணும். அப்ப பரிசுத்த ஆவியின் நடத்துதல் இல்லாம நீங்களும் நானும் கிறிஸ்துவ இடத்துல வர முடியாது. அந்த ஆவி நிறைவுல நீங்களும் நானும் வரும் பொழுது we come to Jesus. நம்மளுடைய விண்ணப்பங்கள் வேண்டுதல் ஜீசஸ் இடத்துல, இயேசு இடத்துல வைக்கும் போது இயேசு வந்து என்ன செய்யறாரு, பிதாவின் இடத்துல என்ன செய்யறாரு, பரிந்து பேசுவது. அப்ப நீங்களும் நானும் நேரா பிதாவின் இடத்துல போக முடியாதா அப்படின்னு நீங்க முடியும். எல்லாத்துக்கும் ஒரு முறை இருக்குல்ல. இல்ல இப்ப வீட்டுல வந்து நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா, தகப்பன் இருக்கிறாரு, தாய் இருக்கிறாங்க, பிள்ளைங்க இருக்கிறாங்க. பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் வேணும்னா, இல்ல ஏதாவது ஒரு நீட்ஸ் இருக்கு, எப்படி நீங்க நேர முடியாது. அந்த உதவி வந்து தகப்பனார் இடத்திலிருந்து அங்கேருந்து தான் வரும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுன்னா, ஒண்ணு நீங்க வந்து டைரக்ட் அக்சஸ் பண்ணலாம் அப்பா கிட்ட, அப்பாட்ட நேரா கேட்கலாம். இல்லைன்னா எங்க போயிட்டு வருது,
வீட்டுல வேற யாரு இருக்கிற? ஆயா இருக்காங்களா? அம்மா கிட்ட போயிட்டு, பொதுவா இன்னைக்கு எல்லாம் அம்மா கிட்ட தான் போயிட்டு வருது. அவங்க தான் அந்த அந்த டிஸ்ட்ரிபியூஷன் சேனல். சமாதான புறா அவங்க தான். ஓகே, அவங்க அங்க ஃபில்டர் பண்ணி இது ஓகே ஒரு பாஸ் பண்ண பெர்சன்டேஜ் இருக்குது, ஓகே நான் அப்ரோச் பண்றேன். ஓகே, சில வீட்டுல கொஞ்சம் தலைகளால இருக்குல்ல, பரவாயில்ல, என்ன நான் சொன்னதான் சொல்லு, நீங்க கேளுங்க, அப்படி அதெல்லாம் ஒண்ணுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாத்துக்கும் ஒரு முறை இருக்கு. அப்ப நம்மளோட ஆராதனை நீங்களும் நானும் அந்த பரிசுத்த தேவனை நம்ம வந்து ஆராதிக்கணும்னா நம்மளுடைய இந்த சரீரத்தை கொண்டு ஆராதனை செய்ய முடியும். அதனாலதான் இந்த ஆராதனைக்கு வந்து நான் இது வந்து குறைய நான் வந்து சொல்லல, முடிஞ்ச அதை நீங்க பிராக்டிஸ் பண்றாங்க. என்னதுன்னா, அதனால இவ்வளவு நாள் நீங்க வந்து செஞ்சது தவறுன்னு நான் சொல்றேன். நம்ம வந்து இந்த தேவ பிரசனத்துக்குள்ள வரும் பொழுது கடவுள் எனக்காக காத்திருக்கிறார், இது அதை வந்து நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க நேரா வந்து உங்க இடத்துல அமர்ந்து ஓகே கண்களை மூடி ஜம்ப் பண்ண முடிஞ்சு. நம்ம எல்லாருக்கும் கை கொடுத்து, நீங்க கை கொடுக்கறனால இந்த தவறு நான் சொல்லல, அதுக்கு ஒரு நேரம் இருக்கு, அதுதான் ஃபெலோஷிப். சில நேரத்துல காலையில வந்து எல்லாத்துக்கும் கை கொடுத்துருவோம், ஃபெலோஷிப் டைம்ல ஒன்னாவது செய்ய வேண்டியதை கடைசியில செய்வோம், கடைசியில செய்ய வேண்டியதை ஒன்னாவது செய்யறோம். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்களும் நானும் கடவுள்கிட்ட ஒப்புரவாகுங்க. இல்லைன்னா நம்ம செய்யறது புத்தி இல்லாத ஆராதனை. வசனம் சொல்லுது, எத்தனை முறை இன்னைக்கு வந்து புத்தி இல்லாத ஆராதனை நீங்களும் நானும் செஞ்சுட்டு போயிருக்கோம். நம்மளோட விருப்பம், ஓகே பாஸ்டர் என்னை பார்த்துட்டாரு, அப்ப இந்த வாரம் வந்து பாஸ்டர் என்னை போன் பண்ண மாட்டாரு, வீட்டுக்கு வர மாட்டாரு, எஸ்கேப். அப்படி அதற்காக இல்ல, ஆண்டவர் காத்திருக்கிறார், கடவுள் நமக்காக காத்திருக்கிறார். இந்த புஸ்தகத்தை நான் வந்து வாசிக்கும் பொழுது The Theology of Praises, Reverend Dr. George Kutti உங்க எல்லாருக்கும் தெரியும். நான் ஆஃப்கோர்ஸ் இப்போ வந்து அவர் வந்து வர்றது இல்லைங்க, யூஎஸ்ல இருக்கிறாரு. அவர் வந்து எழுதின இந்த புஸ்தகத்தை குறித்து நான் படிக்கும் பொழுது, இது வந்து ஆராதனை குறித்து என்னுடைய அடுத்தடுத்த பிரசங்கம்லாம் இதுல இருந்து தான் வரப்போகுது. அவர் வந்து 2 காரியத்தை வந்து அவர் வந்து சொல்றாரு. ஆராதனைக்கு நீங்களும் நானும் வரும் பொழுது அவர் வந்து ஆராதனை வந்துட்டு எப்படி பார்க்கிறாருன்னா, எப்படி அவர் வந்து புரிஞ்சு கொள்றாரு. ஓகே, இன்றைக்கு இந்த கூகுள்ல போய் நீங்க தட்டி வர்ஷிப் தட்டுனீங்கன்னா அதோட அர்த்தம் என்னது அப்படின்னு நீங்க படிச்சீங்கன்னா, கிரேக்க மொழியில வந்து ஷாச்சான்னு வரும். ஓகே, ஷாச்சா அப்படின்னா வர்ஷிப் என்று சொல்லும் பொழுது bow down. ஓகே, ஒரு காரியத்துக்கு முன்பதாக நம்ம வந்து தாழ்த்தி தலை குனிவது. ஓகே, we humble ourselves before God னு சொல்லல, worship என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு தான் இந்த மற்ற மதஸ்தார் வந்து செய்றாங்க. இவர் வந்து சொல்றாரு, worship is both an attitude and action. ஓகே, நம்மளோட ஆராதனையில இருக்கக்கூடிய 2 அம்சங்கள் என்னன்னா, நம்மளுடைய குணாதிசயமும் செயல்பாடும். ஓகே, அப்புறம் சொல்லிட்டு அவர் வந்து சொல்றாரு, the best definition of worship அவர் சொல்றாரு is a spirit led response to what God has done and to what he has said. அப்படின்னா ஆராதனை என்று சொல்லும் பொழுது அது வந்து பரிசுத்தாவின் வழிநடத்துதல் இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுதுதான் அந்த ஆராதனை வந்து எப்படி அர்த்தமாகும்னா, கடவுள் செய்ததையும் கடவுள் சொன்னதையும் செய்வது. ஆராதனை என்று சொல்லும் பொழுது கடவுள் சொன்னதையும் கடவுள் செஞ்சதையும் நினைவு கூர்ந்து நம்ம வந்து அவர் ஆராதிக்கணும். அப்ப இன்னைக்கு வந்து ஆராதனையில நீங்க வந்து அமர்ந்து கொண்டு இருக்கின்ற அந்த கால நேரத்தில் என்ன நீங்க வந்து கடவுள் உங்களுக்கு செஞ்சதை நீங்க வந்து நினைச்சுக்கணும். இல்ல காலையில வரை என்ன செஞ்சாரு, கடவுள் என்ன சொன்னாரு,
இதெல்லாம் நினைச்சு பார்க்கறது தான். நினைச்சு பார்த்து அவரை துதிச்சு பாடுறது தான் ஆராதனை. அப்ப இன்றைக்கு நம்மளுடைய இந்த சண்டே வர்ஷிப் எப்படியாக இருக்கு? பாரங்களை நம்ம சுமந்து கொண்டு இன்றைக்கு ஆராதனையில நம்ம அமர்ந்து கொண்டு இருக்கிறோம். வெறுப்புகளை சுமந்து கொண்டு ஆராதனையில நம்ம பல காரியம் இருக்கும். ஒரே மாமிசம், ஒரே சரீரம், ஒரே தேவன், ஒரே ஞானஸ்தானத்துக்குள்ள நீங்களும் நானும் வரும் பொழுதுதான் அந்த பரிசுத்த தேவனை நம்ம தரிசிக்க முடியும். ஆரம்பத்துல சொன்ன மாதிரி பரலோகத்துல நம்ம போகும் பொழுது நீங்களும் நானும் நம்மளோட வேலை என்ன? ஒரே தேவனை நம்ம ஆராதனை செய்து நம்ம வருவோம். The theology of praises. ஆராதனைக்கு நீங்களும் நானும் வரும் பொழுது அவர் சொல்றாரு, when I think of the goodness of Jesus and all he has done for me, my very soul cry hallelujah, praise God for saving me. தேவனுடைய இயேசுவின் நன்மையும் அவர் எனக்கு செய்த அனைத்தையும் நான் நினைக்கும் போது என் ஆத்மா அல்லேலூயா என்று அழுகிறது. என்னை காப்பாற்றினது, கடவுள் என்னை காப்பாற்றினதற்காக கடவுளை நான் துதிப்பேன். நம்ம இங்க அமர்ந்து கொண்டு இருக்கும் பொழுது தேவன் செய்த நன்மைகள் எத்தனை நன்மைகள்! டேனி அந்த பாடல் எடுத்தார்ல, பாடாத நாட்கள் உண்டு, இந்த ஒரு வாரம் தேடாத நாட்கள் உண்டு ஆண்டவரே. ஆனால் அவருடைய நன்மைகளை நீங்களும் நானும் நினைச்சு பார்த்தோம்னா, கடவுளை என்னை காப்பாத்தி கொண்டாந்து நான் அமர வச்சிருக்கிறாரு. எப்படிங்க நான் அவரை துதிக்காம இருக்கிறது? எப்படிங்க நான் அவரை பாடாம இருக்கிறது? அதனால பிரியமானவர்களே, நீங்களும் நானும் இந்த ஆராதனையை நாம் பல நாட்கள் செய்து வருகிறோம். இனிமேலும் நம்ம செய்ய போறோம். நம்மளோட ஆராதனை புத்தி உள்ள ஆராதனையா இருக்க போதா, இல்ல தேவனுக்கு விருப்பம் இல்லாத ஆராதனை நீங்களும் நானும் செய்து நம்ம போறோம்? தேவன் தான் இந்த திருவசனங்களை உள்ளத்தில் பதிய வைப்பார். எழுந்து நின்று இறுதி பாடலுக்கு நாம் கடந்து செல்வோம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவருடைய பாடலை பாடுவோம். இந்த பாடலுக்கு பிறகு இறுதி ஜெபத்தை ஜோன் கண்ணா எடுத்தார்கள். ஆவியானவரே, இந்நாளிலும் சின்ன
ஆவியானவரே, தொடர்ந்து நீர் எங்களோடு இடைப்பட்டு இந்த இடத்தை விட்டு நாங்கள் வீடு திரும்பும் பொழுது உம்முடைய வழிநடத்துதல் தொடர்ந்து எங்களோடு இருக்கட்டும். என்ன செய்ய வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், எங்க செல்ல வேண்டும், நீர் எங்களை நடத்த நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டி நாங்கள் தனித்து வாழ முடியாது என்று நீர் கருதி பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்படுவதற்கு முன்பதாக நீர் எங்களுக்கு தேற்றபாலனை நீர் கொடுத்து போகிறீர்கள். அதற்காக நன்றி செலுத்திக் கொள்கிறோம். பரிசுத்த ஆவியினுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து பரிசுத்த ஆவியை நாங்கள் துக்கப்படுத்தாதபடி ஆண்டவரே ஆவிலே நாங்கள் தொடர்ந்து இந்த ஜீவத்தை நாங்கள் தொடர்ந்து முடிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கள். தப்பிதங்களை மன்னியும், மனத்தாழ்மை அணிந்து உங்களுடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுத்து எங்கள் வாழ்க்கையிலே தொடர்ந்து நாங்கள் கடைப்பிடிக்க நீர் கிருபை பாராட்டு. வருகின்ற வாரங்களிலே அதை அதிகமாய் நாங்கள் உணர்ந்து எங்களுடைய ஆராதனையின் செயல் முறையை நாங்கள் மாற்றிக்கொள்ள ஆண்டவரே எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தாருக்கும் பிள்ளைகளுக்கும் சபையாருக்கும் நீர் கிருபை பாராட்ட நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். எங்களோடு இருந்ததற்காக நன்றி. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடர்ந்து நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். சபையார் அமருங்கள்.